கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. யாவருக்கும் ஹாப்பி சாபத். ஆமாம், இது ஹாப்பி ஃபஸ்ட் டே ஆஃப் திஸ் மந்த். ஓகே, இந்த முதலாம் நாளில், மூன்றாவது மாதத்தினுடைய முதலாவது நாளில், அதுவும் விசேஷித்த ஓய்வு நாளில் இன்றைக்கி நீங்களும் நானும் ஆண்டவருடைய திரு சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை இந்த ஓய்வு நாள் பள்ளி பாடம் வழியாக நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். சரி, இது எத்தனாவது வாரம்? 9வது வாரம். வெரி குட், 9வது வாரம். 9வது வார பாடத்தின் தலைப்பு பிரபஞ்ச போராட்டம். பிரபஞ்ச போராட்டம் அப்படிங்கிற பாட தலைப்பின் கீழே இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோன்னா, பாடங்களை நாம் படிக்க போகிறோம். சரி, இந்த வார மனப்பாட வசனமாக நமக்கு ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாராவது மனப்பாடமாக சொல்ல முடியுங்களா? ஆமாம், சொல்லுங்கள். ரொம்ப நன்றி. அம்மா சொல்கிறாங்க, சொல்லுங்கள், நீங்களும் சொல்லுங்கள். சரி, ஆதியாகமம் 3:15. இந்த வசனத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? இந்த வசனத்தை வேதாமத்தில் இந்த வசனத்துக்குன்னு சொல்லி ஒரு விசேஷம் இருக்குது. என்னது? தேவனுக்கும் சாத்தானுக்கும் இடையில் ஒரு போராட்டத்தை பற்றி பேசுது. வேற வேதாகமத்தினுடைய முதல் சுவிசேஷம், முதல் வாக்குத்தத்த சுவிசேஷம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார், நம்முடைய பாவங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்து சாத்தானை என்ன செய்வார்? அவருக்கு முடிவு கட்டுவார். அப்படிங்கிற ஒரு நற்செய்தியை கொடுக்கக்கூடிய முதல் சுவிசேஷ வசனம், வேதாகமத்தினுடைய முதல் சுவிசேஷ வசனம் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனம். நான் ஒரு தடவை வாசிக்கிறேன். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். பாடத்தை நாம் படிக்க போகிறதுக்கு முன்னாடி தலையில் தாழ்த்தி ஒரு சிறிய ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, தர்மியான மனமகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளின் கால வேளையில் அப்பா, நாங்கள் ஒருமித்து உம்முடைய பாதத்தில் பிரபஞ்ச போராட்டம் என்கிற இந்த பாட தலைப்பின் கீழே இன்றைக்கி நாங்கள் பாடங்களை படிக்க போகிறோம். ஆவியானவர் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஆண்டவரே, பேசக்கூடிய வார்த்தைகளை அடியனுடைய வாயில் நீர் வைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கேட்கிற பிள்ளைகளுக்கு இது மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரபஞ்ச போராட்டம். வேதாகமத்தில் அநேக கோட்பாடுகள், அநேக சத்தியங்களை குறித்து நாம் என்ன செய்கிறோன்னா படிக்கிறோம். அதில் மிக முக்கியமான ஒன்று, அது விசேஷமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒன்று அப்படின்னா பிரபஞ்ச போராட்டம். பிரபஞ்ச போராட்டம், மாபெரும் ஆன்மீக போராட்டம் அப்படின்னு இதை நாம் அழைக்கலாம். சரி, யாருக்கும் இடையில் போராட்டம் அப்படின்னு சொல்லி நாம் படிக்கிறோம். யாருக்கு இடையில் நடக்கிற போராட்டம்? தேவனுக்கும் சாத்தானுக்கும். சரி, தேவனுக்கும் சாத்தானுக்கும் இடையில் நடக்கிற போராட்டம். சரி, தேவனுக்கு எதிராளியான சாத்தானுக்கும் இடையில் நடக்கிற அந்த போராட்டத்தை குறித்து நம்ம படிக்கிறோம். இந்த போராட்டம் எங்கே தொடங்குச்சு? ஏதேன் தோட்டத்தில், பூமியில் ஏதேன் தோட்டத்தில் தொடங்குச்சு. அதுக்கு முன்னாடி பரலோகத்தில் தொடங்குச்சு. பூமியில் ஏதேன் தோட்டத்தில் தொடங்குச்சு. இது முடிஞ்சிருச்சா? முடியலை. நம்ம இருக்கிறோம். நன்மைக்கும் தீமைக்கும் போராட்டம் என்ன செஞ்சிட்ருக்கு? நடந்துட்டுருக்கு. இந்த போராட்டத்தில் நாம் எந்த பக்கத்தில் நிற்கிறோம்? இந்த பாடத்தினுடைய முடிவில் நம்ம ஒரு நல்ல ஆவிக்குரிய பாடங்களை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் கற்றுக்கிற போகிறோம். 2 மிக முக்கியமான காரியங்களை நம்ம படிக்க போகிறோம். 1, தேவனுக்கும் சாத்தானுக்கும் இடையே போராட்டம் இருப்பதாக வேதாகமம் எங்கே சொல்லுகிறது? அதுக்கு ஏதாவது ஆதாரங்கள் இருக்கா? வேதாகமத்தில் போராட்டம் நடக்குது அப்படின்றதுக்கான ஆதாரங்கள் இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். 2வது, அந்த போராட்டத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னு சொல்லி 2 காரியங்களை குறித்து நம்ம படிக்க போகிறோம். சரி, நீங்கள் சொல்லுங்கள். வேதாகமத்தில் தேவனுக்கும் சாத்தானுக்கும் இடையே போராட்டம் நடக்கிறது அப்படின்னு எங்கேயாவது வேதாகம ஆதாரங்கள் இருக்கிறதா? வசனங்களை சொல்லுங்க பார்க்கலாம். வாசி காட்டுங்க.
போராட்டம் உண்டா அப்படின்னு வேதாம ஆதாரங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச வசனங்கள், தப்போ சரியோ உங்களுக்கு தெரிஞ்ச வசனங்களை சொல்லுங்க. சார், சரியான வசனம் மாம்சத்தோடும், அந்த வசனத்தை எடுத்து வாசிங்களேன். எபேசியர் போராட்டம் உண்டு, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, நமக்கு போராட்டம் உண்டு. இதே தான் ஆதியாகமம் 3:15 படிக்கிறோம். உனக்கும் உன் ஸ்திரீக்கும், உனக்கும் அங்கே நான் என்ன செய்வேன், பகையை உண்டாக்கும். அங்கே ஒரு எனிமிட்டி, ஒரு போராட்டம், ஒரு பகையை அங்கே நம்ம படிக்கிறோம். இதே தான் வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்திலையும் அங்கே ஒரு போராட்டம். யாருக்கு இடையில், தேவனுடைய சபைக்கும் சாத்தானுக்கு இடையில் நடக்கிற அந்த போராட்டம், அங்கே நடக்கிற போராட்டத்தை நம்ம படிக்கிறோம். இது யோபு புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் தேவனுடைய ஜனத்துக்கும் தேவனுக்கும் சாத்தானுக்கும் நேரடியாக ஒரு மோதலை யோபு 1வது அதிகாரத்தில் நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். யோபினுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற ஒரு போராட்டம், அது பின்னாடி யார் இருக்கிறா? யோபினுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற போராட்டத்துக்கு பின்னாடி யார் இருந்தா? சாத்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் திரை மறைவில் ஒருத்தர் இருக்கிறான். யாரு? சாத்தான். அப்போ வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, நமக்கும் தேவனுடைய ஜனங்களுக்கும் பிசாசுடைய ஜனங்களுக்கும் தேவனுக்கும் சாத்தானுக்கும் இடையில் போராட்டம் என்று ஒன்று இருக்கிறது என்று சொல்லி வேதம் மிக தெளிவாக சொல்லுது. அது வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம், யோபு 1வது அதிகாரம், எபேசியர் 6வது அதிகாரம், ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனம் அப்படின்னு பல இடங்களில் நம்மளால் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ரெண்டாவது, இந்த போராட்டத்தினுடைய தன்மை என்ன? இந்த போராட்டம் எங்கே ஆரம்பிச்சது, பூமிக்கு எப்படி வந்துச்சு, இந்த போராட்டம் யாருக்கு போச்சு, யார்கிட்ட மாறிச்சு, தொடர்ந்து இன்னும் அது எப்படி நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் பாடங்களை படிக்க போகிறோம். ஒரு கேள்வி, ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கும்போது இந்த உலகம் எப்படி இருந்துச்சு? இந்த உலகம் எப்படி படைச்சாரு ஆண்டவர்? இந்த உலகத்தை பரிசுத்தமாக படைச்சாரு. ஆமாம், சரி, வார்த்தையால் படைச்சார். சரி, வார்த்தையால் இந்த உலகத்தை படைக்கும்போது, படைச்ச பிறகு இந்த உலகத்தை பார்த்து அவர் என்ன சொன்னார்? நன்றாக இருந்தது, நன்றாக இருந்தது. ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா என்ன படிக்கலாம்? ஒவ்வொரு முதல் நாளில் படைச்சிட்டு இது நன்றாக இருந்தது, இது நன்றாக இருந்தது, இது நன்றாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அவர் என்ன செய்கிறாரு? அது மிகவும் நன்றாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கும்போது அது இட் வாஸ் பர்ஃபெக்ட், எந்த குறை இல்லாமல் அப்படி பரிசுத்தமாக இருந்துச்சு, நன்மையாக இருந்துச்சு. இப்படி நன்மை இருக்கிற இந்த இடத்துல தீமை எப்படி நுழைந்தது? ஆண்டவர் அன்புள்ளவர், அவர் பரிசுத்தமானவர், அவர் நன்மையே செய்ய விரும்புகிறவர். நன்மையை மட்டும் சுற்றி திரிகிற ஆண்டவரை நம்ம ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவர் உண்டாக்குன இந்த உலகத்தில் தீமை எப்படி நுழைந்தது? ரொம்ப ஈஸி. தீமை நுழைஞ்சதுக்கான காரணம் ஆண்டவரா? யார் காரணம்? சாத்தான். இதை ஒரு உவமை மூலமாக நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பார்க்க போகிறோம். வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 24 படிக்கலாம். அங்கே ஒரு உவமையை குறித்து நம்ம படிக்கிறோம். மத்தேயு 13வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு, ஆமாம், எனக்கு கேட்குறாங்கல்ல, ஆண்டவர் இந்த உலகத்தை நன்மையாக தான்ப்பா உண்டாக்குனாரு, எப்படி தீமை வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்கல்ல. வசனம் சொல்லுது, நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறது. ஆண்டவர் இந்த உலகத்தை நன்மையாக உண்டாக்கினார். சரி, அடுத்து, பயிரானது வளர்ந்து மனுஷன் நித்திரை பண்ணுகையில், வாசிங்க, ஆண்டவர் இந்த உலகத்தை நன்மையாய் பரிசுத்தமாய் எந்த குறைவும் இல்லாமல் உண்டாக்கினார். ஆனால் நல்ல நிலத்தில் களைகளை விதைச்சு விட்டு போனது யாரு? சத்துரு.
இந்த சத்துரு யார்? இதை அப்படியே 37, 38, 39 படிக்கிறோம். நல்ல விதையை விதைக்கிற மனுஷன் யார்? விதைக்கிறவர் மனுஷகுமாரன். நிலம் உலகம். நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கினுடைய புத்திரர். அப்போ அந்த களைகளை விதைத்தவர் யாரு? விதைத்தவன் யாரு? பிசாசு, சாத்தான். அதுதான் அவனுடைய வேலையே. அப்போ ஆண்டவர் இந்த உலகத்தை நன்மையும் செம்மையுமாய் உண்டாக்கி இருக்க, இந்த உலகத்தில் பாவத்தை கொண்டு வந்தது யாரு? தீமையை கொண்டு வந்தது யாரு? யாரு? பிசாஸ். அவனுக்கு வேதாமத்தில் பல பெயர்கள் உண்டு. எப்படியெல்லாம் இந்த மாபெரும் ஆன்மீக போராட்டத்தில் தேவனுக்கு எதிராக அவன் நின்றான் அப்படின்னா அதுக்கு அவனுடைய குணம்தான் காரணம். அவனுடைய குணத்தின் அடிப்படையில் வேதாமத்தில் அவனுக்கு பல பெயர்கள் உண்டு. என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். அவனுடைய குணத்தின் அடிப்படையில் சாத்தானுக்கு பல பெயர்கள் உண்டு. என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் பொய்யன், மனுஷ கொலைபாதகன். வேற பிசாசு. அவன் பிசாஸ். பிசாசுன்னு என்ன அர்த்தம்? தேவனுக்கு எதிராளி அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாம்பு. ஆமாம், அவன் பாம்பு. வேற பழைய பாம்பு. பழைய பாம்பு, சாரி. வேற சர்ப்பம். உலகத்தை மோசம் போக்குகிறவன். வேற குற்றஞ்சாட்டுகிறவன். ஆண்டவர் சொல் குற்றஞ்சாட்டுகிறவன், தாழ தள்ளப்பட்டு போன குற்றஞ்சாட்டுகிறவன். இன்னும் வேற வேஷம் போடுகிறவன், சோதனைக்காரன், மனுஷ கொலைபாதகன், அவதூறு பேசுகிறவன் அப்படின்னு வேதாமத்தில் பல பெயர்கள் அவனுக்கு கொடுக்கப்படும் அவனுடைய குணத்தின் அடிப்படையில். சரி, இப்போது பிசாசு தான் இந்த உலகத்தில் நடக்கிறது எல்லா தீமைக்கும் காரணம். அவன் தான் திரைமறைவில் இருந்து என்ன செய்கிறான்? செஞ்சிட்ருக்கான். ஒருவேளை நமக்கு தெரியல, ஆண்டவரை ஏன் இந்த உலகத்தில் இத்தனை தீமைகள்? ஆண்டவரை பார்த்து நாம் கொஸ்டின் கேட்குறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி பிசாசானவன் இருக்கிறான். இவன் யார்? இவன் இப்படி மாறினதுக்கான காரணம் என்ன? இதெல்லாம் நம்ம படிக்கணும்னா எங்கே போகணும்? பரலோகத்துக்கு போகணும். இந்த உலகம் இப்படி மாறி இருக்குன்னா காரணம் யார்? பிசாசு. அந்த பிசாஸ் அவன் எப்படி சத்ருவாக மாறினா, இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம பரலோகத்துக்கு போகணும். பரலோகத்தில் அவன் எப்படி உண்டாக்கப்பட்டான்? எசேக்கியேல் எடுத்துக்கோங்க. எசேக்கியேல் 28வது அதிகாரத்துக்கு வாங்க. எசேக்கியேல் 28:12 படிங்க. சரி. மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால். இந்த வசனம் யாரை குறித்து பேசுது? தீரு ராஜா அப்படின்னு. தீரு ராஜாவை குறித்தல்ல, சாத்தானை குறித்து பேசுகிறது. வசனம் சொல்லுது, நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். சாத்தானை குறித்து வசனம் சொல்லுது, நீ முத்திரை மோதிரம். ஏன் முத்திரை மோதிரன்னு சொல்லுது? சொல்லுங்க பார்க்கலாம். அந்த காலத்தில் ராஜாக்கள், ஆமாம், மோதிரத்தில் என்ன வச்சுருப்பாங்க? அரசாங்க முத்திரை வச்சுருப்பாங்க. எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் எஃபெக்ட் ஆகணும், அதாவது நடைமுறைக்கு வரணும்னு சொன்னால் ராஜாவுனுடைய அந்த மோதிரத்தில் இருந்த முத்திரை போட்டால் தான் அது என்ன ஆகும்? அது நடைமுறைக்கு வரும். அப்போது அந்த முத்திரை மோதிரங்கிறது அதிகாரம் உள்ளது. அப்போது அந்த பரலோகத்தில் சாத்தானுக்கு அவ்வளவு அதிகாரத்தை கொடுத்துருந்தார் ஆண்டவர். நீ என்ன செய், நீ முத்திரை மோதிரம், நீ அதிகாரம் உள்ளவன் அப்படின்னு சொன்னார். அடுத்து யாரு? நீ ஞானத்தால் நிறைந்தவன். அவ்வளவு ஞானம் உள்ளவனாக இருந்தான் சாத்தான். நீ பூரண அழகுள்ளவன். He was very handsome angel among all the angels. அவ்வளவு ஒளி வீசக்கூடிய, அவ்வளவு அழகாக இருந்தான். பரலோகத்தில் அவனுடைய பொசிஷன் என்ன? பரலோகத்தில் அவனுடைய பொசிஷன் என்ன? He was a choir leader, பாட்டு கூட்டத்தின் தலைவன். லூசிஃபர். வேதாமத்தில், தமிழ் வேதாமத்தில் லூசிஃபர் அப்படின்னு எங்கேயுமே இல்லை. அவனை குறித்து எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். ஆனால் ஆங்கில வேதாமத்தில் அதற்கு அப்படியே டிரான்ஸ்லேஷன் படிக்க என்னன்னு படிக்கிறோம்? லூசிஃபர் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். சரி, 13வது வசனம் படிங்க. பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமதேகம், எஸ்பி,
இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் ஆயத்தப்பட்டிருந்தது. அடுத்த வசனம், நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். இப்படிலாம் உன்னை ஆண்டவர் உண்டாக்குனார் பாருங்க. ஆனால் இவன் எப்படி மாறுறான் பின்னாடி. அடுத்த வசனம், நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கிறது மட்டும் உன் வழிகளில் யுவர் பர்ஃபெக்ட். ஆனால் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன வர ஆரம்பிக்குது? பெருமை வர ஆரம்பிக்குது. என்ன பெருமை? ஏசாயா அதை குறித்து என்ன சொல்கிறாரு? சாத்தான் எப்படி இருந்தா அப்படின்னு சொல்லும்போது, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14வது அதிகாரத்துக்கு வாங்க. எப்படி அவனுக்குள்ள பெருமை வந்துச்சு? ஏசாயா 14:12, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே. எப்படி பெருமை வருது பாருங்க. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக. யாரு? தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். யாரு? எல்லா ஏஞ்சல்ஸ்க்கு மேலாக நான் முதன்மையான இடத்துல நிற்கணும். ஆராதனை கூடத்தில் யாருக்கு தான் முதலிடம்? ஆராதனை கூடத்தில் யாருக்கு தான் முதலிடம்? ஆண்டவருக்கு தான். பிசாசு சொல்கிறான், ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் நான் என்ன செய்வேன்? உட்கார்ந்திருப்பேன். பெருமை. அடுத்த வசனம், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களிலே ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. பெருமை, ஆணவம், தான் இப்படி இருக்கோம் அப்படிங்கிற பெருமை அவனுக்குள்ளாக வர ஆரம்பித்தது. அவன் தேவனை குற்றஞ்சாட்டுகிறாக மாறி போனான். இப்போது தேவனுக்கு விரோதமாக மாறியாச்சு. தாம் பக்கம் எல்லாரையும் இழுக்கணும். இப்போ தாம் பக்கம் எல்லாரையும் இழுக்கணும். போராட்டத்துக்கு ரெடி பண்ணணும். எப்படியாவது தேவனை எதிர்க்கணும். தேவனை எதிர்த்து அவர் இடத்துக்கு நாம் போய் உட்காரணும். என்ன செய்யலாம்? இப்போ இதுக்கு வேறு வழி கிடையாது. என்ன சொல்ல முடியும்? பொய் சொல்லணும். என்ன பொய் சொல்லலாம்? இப்போ ஏஞ்சல்ஸ் எல்லாம் தாம் பக்கம் இழுக்கணும் இல்லை? ஏன்னா தனியாக நின்று போராட முடியாது. அவர் இடத்துல போய் உட்கார முடியாது. ஆராதனை கூடத்தில் உட்கார முடியாது. வானத்துக்கு மேலே ஏற முடியாது. ஏஞ்சல்ஸ் எல்லாம் என்ன செய்யணும்? தாம் பக்கம் இழுக்கணும். அப்போது சாத்தான் கையில் எடுத்த ஆயுதம் தான் என்னது? பொய். என்ன செஞ்சான்? எல்லார்ட்டையும் போய், எல்லா தேவதூதர்கிட்டையும் போய் என்ன சொன்னான் சாத்தான்? ஆண்டவரை நம்பாதீங்க, அவர் யார்? நம்மளை கடுமையாக ஆள்றாரு, நம்மளுக்கு சுதந்திரம்லாம் கொடுக்கறதில்ல, அவர்கிட்ட நீதி கிடையாது, அவர்கிட்ட அன்பு கிடையாது, அவர் அரக்க குணமுடையவர், அவரை நம்பாதீங்க, ஏன் பின்னாடி வாங்க. பொய் சொல்லி என்ன செஞ்சான்? எல்லாரையும் தான் பக்கம் இழுத்தான். எத்தனை பங்கு தேவதூதர்கள் அவன் பின்னாடி போனாங்க? ஆமாம், 1/3 தேவதூதர்கள் அவன் பின்னாடி போனாங்க. அங்கே யுத்தம் உண்டாயிற்று. யுத்தம் உண்டாகி என்னன்னு படிக்கிறோம்? அங்கே வானத்தில் அங்கே லூசிபர் அவனை சேர்ந்த தூதர்கள் என்ன செய்யப்பட்டாங்க? அங்கே வானத்திலிருந்து தள்ளப்பட்டார்கள். தேவனுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை, ஒரு சின்ன பாவம் எவ்வளோ பெரிய கலகத்தை உண்டாக்கிருச்சு பாருங்க. என்ன பாவம்? சாத்தான்ட்ட வந்த பெருமை. இன்னைக்கு நம்மகிட்ட இருக்குங்களா? நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? பெருமையுள்ள ஆண்டவரா? தாழ்மையுள்ள ஆண்டவர். அவர் எங்கே பிறந்தார்? சாதாரண மாட்டு தொழுகத்தில். அவர் நினச்சிருந்தா பெரிய பெரிய மாட மாளிகையில், ராஜா அரண்மனையில் அவர் நினச்சா பிறந்திருக்கலாம். சாதாரண மாட்டு தொழுவத்தில் ஷீஷலுடைய கால்களை பிடிச்சி தாழ்மையை கற்றுக் கொடுத்த ஆண்டவரை நீங்களும் நானும் ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு நாளும் பெருமை நமக்கு வந்துடக்கூடாது. வேதம் சொல்லுது, பெருமை இல்லவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். சாத்தான்ட்ட வந்த அந்த பெருமை தான் இந்த மாபெரும் ஆன்மீக போராட்டத்தினுடைய ஆணிவேர். அந்த போராட்டம் நடக்கிறதுக்கான மிக முக்கியமான பாவமே பெருமை தான்.
நம்மகிட்ட பெருமை ஒரு நாள் வந்துடக்கூடாது. பெருமை இல்லவனை தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிற ஆண்டவர். தாழ்மையாக இருக்க நம்ம என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ளும். இப்போது பரலோகத்தில் யுத்தம் நடந்துருச்சு. இப்போ அந்த யுத்தம் எங்கே வருது? இப்போது பூமிக்கு வருது, பூலோகத்தில் வருது. எப்படி தன்னுடைய யுத்தத்தை தொடங்குறான் சாத்தான் தேவனுக்கு விரோதமாக? அங்கே தேவனுக்கு விரோதமாக ஆரம்பித்தான், ஜெயிச்சானா? தோற்று போயிட்டான். சரி, தேவனை தான் ஜெயிக்க முடியல, அவர் உருவாக்கின அவருடைய பிள்ளைகளை எப்படியாவது என்ன செய்யலாம்? தோக்கடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பூமிக்கு வர்றான். இங்கே பூமியில் யுத்தம் தொடங்குது. ஆதியாமம் 3வது அதிகாரம். ஆதியாமம் 3வது அதிகாரத்தில் சாத்தான் தன்னுடைய எதை தொடங்குறான்? தன்னுடைய யுத்தத்தை தொடங்குறான். எப்படி தொடங்குறான் பாருங்க. 1வது வசனத்தை வாசிங்க. சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? ஆண்டவர் சொன்னாரா? ஆண்டவருடைய சாத்தான் உங்களை சோதிக்க வரும்போது, உங்களை பாவத்தில் விழ வைக்கும்போது, உங்களுக்கு முதல் உருவாக்குகிற குணம் எந்த தெரியுமா? சந்தேகத்தை உண்டாக்குவான். ஆண்டவர் சொன்னாரா? உடனே ஏவாளுக்கு என்ன வந்துருச்சு? சந்தேகம். ஆண்டவர் சொன்னது உண்டா? ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளெல்லாம் புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். ஆண்டவர் சொன்னார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீ சாகவே சாவதில்லை. பரலோகத்தில் என்ன பாணியை சாத்தான் செய்தானோ அதே பாணி இங்கேயும் தொடங்குறான். எல்லா தூதர்கள்ட்ட என்ன சொன்னான்? பொய் சொன்னான். அவர் அரக்க குணமுடையவர், அவர் அன்பு இல்லாதவர், நீதி இல்லை அப்படின்னு பொய் சொன்னாள். அதே பொய்யையும் இங்கே வந்து சொல்கிறான். என்ன பொய் சொன்னா? ஏவாள்கிட்ட போய் நீங்கள் சாகவே சாவதில்லை பொய் சொல்லி ஏவாளை வஞ்சிக்கிறான். அவன் வஞ்சனை குணமுடையவன், வஞ்சிக்கிறான். அங்கே இப்போது ஏவாளுக்கு முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆதாம் ஏவாளுக்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை. ஆண்டவர் சொன்னார், இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் சாவீங்க. சாத்தான் சொல்கிறான், நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா சாக மாட்டீங்க. நீங்கள் எப்படி மாறிடுவீங்க? கடவுளை போல மாறிடுவீங்க, தேவர்களை போல மாறிடுவீங்க. அங்கே சாத்தான் எதுக்காக ஆசைப்பட்டு போராட்டத்தை தொடங்கினா? எதுக்காக ஆசைப்பட்டு போராட்டத்தை தொடங்கினா? தொழுகை, தன்னை எல்லாரும் தொழுகணும் அப்படின்றதுக்காக ஆசைப்பட்டு போராட தொடங்கினா. இங்கே அதை மையமாக வச்சு ஏவாள்கிட்ட பேசுகிறான். நீங்கள் எப்படி மாறிடுவீங்க? கடவுளாக மாறிடுவீங்க, தொழுகெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வஞ்சிக்கிறான் பாருங்க, ஆசை காட்டி ஏமாத்துறான் பாருங்க. நீங்கள் கடவுளாக மாறி இந்த பழத்தை சாப்பிடு, கடவுளாக மாறிடுவேன், உன்னை எல்லாரும் ஆராதிப்பாங்க. தொழுகையின் அடிப்படையில் ஏமாற்றுகிறான், வஞ்சிக்கிறான். அது மட்டும் இல்லை, எதுக்கு விரோதமாக தன்னுடைய போராட்டத்தை தொடங்குறான்? எல்என்ஜி ஒயிட் அம்மையார் யுகங்களின் வாஞ்சை அப்படிங்கிற புஸ்தகம் அதிகாரம் 79 13வது பத்தியில் எழுதுகிறாங்க. அந்த மாபெரும் எதிர்வாதத்தின் தொடக்கத்தில் தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிவது முடியாதது அப்படின்னு எழுதுறாங்க. தேவனுடைய நியாய பிரமாணத்தை எதிர்த்தும் என்ன செய்தான் சாத்தானவன்? யுத்தத்தை தொடங்கினான் இந்த பூலோகத்தில். எடுத்தோடனே என்ன கேள்வி கேட்டான்? ஆண்டவர் சொன்னாரோ? எதை எதிர்த்து கேட்குறான்? ஆண்டவருடைய வார்த்தையை எதிர்த்து. ஆண்டவர் சொன்னாரா? இன்னைக்கு 10 கட்டளையில் எதிர்த்து இன்னைக்கு யுத்தத்தை தொடங்குறான். விசேஷமா எத்தனாவது கட்டளை? 4வது கட்டளை. ஒரு நாளில் கட்டளை, ஒரு நாளில் வேணாம், இன்னொரு நாளில் மாற்றிக்கலாம், முதல் நாளில் போய்க்கலாம். அதெல்லாம் சொன்னாரா? அதெல்லாம் செய்யணுமா? தேவனுடைய நியாய பிரமாணத்தை எதிர்த்து அவனுடைய போராட்டம். சரி, இப்போ யாதாமுக்கு ஏவாளுக்கும் ஒரு டிசிஷன் எடுத்து ஆகணும். சாத்தான் சொல்றான், சாக மாட்டீங்க, நீங்க கடவுளை போல மாறிடுவீங்க. ஆண்டவர் சொன்னாரு, நீங்க சாவீங்கப்பா. யாராவது ஒரு பக்கம் நிற்கணும். இன்னைக்கு அதே சுச்சுவேஷன் இன்னைக்கு நமக்கு இருக்குங்க. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அன்னைக்கு இருந்த அந்த சுச்சுவேஷன் இன்னைக்கு நமக்கு இருக்கு. மாபெரும் ஆன்மீக போராட்டத்தில் இன்னைக்கு யார் பக்கம் நிற்க போகிறோம்?
ஆதாம் ஏவாளும் சரியான முடிவு எடுத்தாங்களா? சரியான முடிவு எடுத்தாங்களா? இல்லை. யார் பக்கம் போனாங்க? யார் பக்கம் போனாங்க? அந்த போராட்டத்தில் சாத்தான் பக்கம் போனாங்க. இன்னைக்கு இந்த முடிவு நம்ம கையில் இருக்கு. நம்ம யார் பக்கம் நிற்க போகிறோம், யார் பக்கம் நிற்க போகிறோம் அப்படிங்கிற முடிவை எடுக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் நம்ம நிற்கிறோம். தேவனுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை, ஆதாமும் ஏவாளும் அந்த பழத்தை சாப்பிட்டு சாத்தான் பக்கம் போனாங்க. இந்த போராட்டத்தினுடைய தன்மையை குறித்து படிச்சுட்டு இருக்கிறோம். இந்த மாபெரும் ஆன்மீக போராட்டத்தில் தேவனை ஜெயிக்க முடியல, ஆனால் அவருடைய பிள்ளைகளை சாத்தான் ஜெயிச்சான். தேவ ஜனங்களை தன் பக்கம் இழுத்தான் சாத்தான். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க அப்படின்னு ஒரு சிலர் சாத்தான் பக்கம் என்ன செய்றாங்க? போயிட்டாங்க. அநேகர் இன்னைக்கு போயிட்டாங்க. தேவனுடைய சட்டத்துக்கு அவங்க என்ன செய்யலை? கீழ்ப்படியலை. மனித பாரம்பரியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு இன்னைக்கு சாத்தான் பக்கம் ஒரு கூட்டம் போயிடுச்சு. அப்படி தானே? போயிடுச்சா இல்லையா? ஆமாம். அன்னைக்கு சாத்தானுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு சாத்தான் பக்கம் போன ஆதாம் ஏவாளை போல இன்னைக்கு ஆண்டவருடைய 10 கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்னைக்கு மனுஷ கட்டளைகளுக்கும் பாரம்பரியங்களுக்கும் கீழ்ப்படிஞ்சு ஒரு கூட்டம் மாபெரும் ஆன்மீக போராட்டத்தில் சாத்தான் பக்கம் நிற்கிது. இன்னைக்கு எந்த ஒரு பக்கத்தை நீங்களும் நானும் தேர்ந்தெடுத்திருக்கிறோம்? சரி, ஆண்டவரை ஜெயிக்க முடியல, அவர் உண்டாக்குன பிள்ளைகளை ஜெயிச்சிட்டான். அடுத்து இந்த யுத்தம் எங்கே போகுது? அடுத்து இந்த யுத்தம் எங்கே போகுது? இயேசு கிறிஸ்துவ போகுது. இயேசு கிறிஸ்துவ சோதிக்கும்படி போகிறானா? எத்தனாவது அதிகாரம்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் வாசிங்க, 1வது வசனம். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்து அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றார். ஓகே, ஒரு 3 சோதனைகளை இயேசு கிறிஸ்துவ வைக்கிறான் பிசாஸ். எந்த நேரத்தில் கொண்டு போய் வைக்கிறான் அப்படிங்கிறதான் முக்கியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார்? உபவாசம் இருந்து அவருக்கு என்ன உண்டாயிற்று? பசி உண்டாயிற்று. அவர் எப்படி இருக்கிறாரு? அந்த நேரத்தில் என்ன சோதனையை நம்ம வச்சா அவர் பாவத்தில் விழுவார் அப்படின்னு நல்லா யோசித்து அந்த இடத்துல வர்றான் பாருங்க. ஏன்னா பிசாசை குறித்து வேதம் என்ன சொல்லுது? அவன் தந்திரம் உள்ளவன். தந்திரமாக எப்படி பிள்ளைகளை பாவத்தில் விழ வைக்கலாம்? இயேசு கிறிஸ்து வர்றார். பாவம் எது மூலம்? சாப்பாடு மூலமாக தான் முத பாவமே உலகத்தில் வந்துச்சு. அப்படி தானே? ஆதாம் ஏவாளுக்கு சாப்பாட்டு மூலமாக தான் அவங்க என்ன செய்யலாம்? அங்கே பாவத்தை கொண்டு வந்தான். அதே போல் இங்கேயும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தையும் அதே மாதிரி ஒரு பாவத்தை, ஒரு சோதனை கொண்டு வர்றான். ஆண்டவர் சாத்தானை எதை கொண்டு ஜெயிக்கிறாரு? 4வது வசனம் வாசிங்க. ஆமாம், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். இங்கே ஆண்டவர் வசனத்தை கொண்டு ஜெயித்தார். தேவனுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை, சாத்தான் நம்மை சோதிக்கும் போது, நம்மளை என்ன செய்யும்போது, நம்மளை பாடுகளுக்கு உட்படுத்தும் பொழுது நம்ம கையில் இருக்க வேண்டிய ஒரே ஒரு ஆயுதம், சாத்தானை ஜெயிக்கிற ஒரே ஒரு ஆயுதம் வேறு எதுவுமே இல்லை, இந்த பைபிள் தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிசாசானவனை எப்படி ஜெயிச்சார் அப்படின்னு சொன்னால் வேதவசனம். வேதவசனத்தை என்ன பட்டயம்னு வேதம் சொல்லுது? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இது ஆவியின் பட்டயம். அவனை ஜெயிக்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஆயுதம் வேதம் ஒன்று தான். அதுக்காக இந்த பைபிளை நைட்டு தலையணுக்கு அடியில் வச்சு படுக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. இது நான் என் தலையணுக்கு அடியில் வைக்கிறேன், என் பக்கத்திலே இருக்குது, அதனால் சாத்தான் என் வரமாட்டான் அப்படின்னு இல்லை. பைபிள் என் தலையணுக்கு அடியிலையோ என் கைக்கு அடியிலையோ இருக்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்லை. இந்த வசனம் எங்கே இருக்கணும்? இருதயத்தில் இருக்கணும். சாத்தான் முதலாவது சோதனை. ரெண்டாவது சோதனை என்ன வச்சான்? உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய் நீ அங்கேருந்து தாழ குதியும். ஆண்டவர் அதையும் ஜெயித்தார்.
மூணாவது ஒரு சோதனை வைக்கிறான் பாருங்க. என்ன சோதனை? நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உனக்கு தருவேன் என்றார். இதுவும் தொழுகையோட சம்மந்தப்படுதா? இதுவும் தொழுகையோட சம்மந்தப்படுதா? அங்கே பரலோகத்தில் தன்னை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி தான் ஆராதனை கூடத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்பி போராட்டத்தை தொடங்கின சாத்தான் அங்கே ஆதாம் ஏவாள்கிட்டையும் தொழுகை சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையை தொடங்கினான். நீங்கள் என்ன எப்படி மாறிடுவீங்க? கடவுளாக மாறிடுவீங்க. இங்கே இயேசு கிறிஸ்துவே தொழுகையை குறித்து தான் போராட்டத்தை தொடங்குறேன். என்னது? நீ என்ன தொழுது கொண்டால், நீ என்ன பணிந்து கொண்டால் நான் என்ன செய்கிறேன்? இது எல்லாத்தையும் நான் உனக்கு தாரேன். இதில் தான் இன்னைக்கு இந்த உலகம் என்ன செஞ்சிருது? தப்பு செஞ்சிருது. 7ஆம் நாள் அட்வென்ட் திருச்சபை பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய முத்தூதில் முதல் தூது என்ன சொல்லுது? முதல் தூது என்ன சொல்லுது? சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள், அவளை விட்டு வெளியே வா, வெளியே வா, பாபிலோனை விட்டு வெளியே வா, அவள் கொடுக்குற மதுவிலிருந்து வெளியே வா. இன்னைக்கு இந்த உலகம் தொழுகை அப்படிங்கிற இந்த விஷயத்தில் விழுந்து போச்சு. சாத்தானுக்கு அதுதானே வேணும். அங்கே எல்லாரும் என்னை தொழுது கொள்ளணும்னு போராட தொடங்கினா. இங்கே நீங்கள் கடவுளாக மாறிடுவீங்க அப்படின்னு ஏவாள்கிட்ட சொன்னான். இங்கே என்ன தொழுது கொண்டா இதெல்லாம் தருவீங்க? இயேசு கிறிஸ்து ஏமாத்தினா. இன்னைக்கு அதே பாவத்தை வச்சு தான் இன்னைக்கு விக்கிரகங்களையும் கல்லையும் மண்ணையும் தொலை வச்சு சாத்தான் எல்லாரையும் தான் பக்கம் இழுத்து வச்சிருக்கிறான். தேவனுக்கு பிரியமான தேவ பிள்ளைகள், அன்னைக்கு எப்படி ஆதாமுக்கு ஏவாளுக்கும் பழத்தை கொடுத்து தான் பக்கம் இழுத்தானோ, இன்னைக்கு பாவம் அப்படிங்கிற பழத்தை இன்னைக்கு இந்த உலகத்தார் எல்லார்ட்டையும் கொடுத்து என்ன செஞ்சு வச்சிருக்கிறான்? சாத்தான் தான் பக்கம் இழுத்து வச்சிருக்கிறான். ஆன்மீக போராட்டத்தில் இன்னைக்கு அந்த பழத்தை நம்ம கையில் வாங்கி வச்சிருக்கோமா? ஏவாள் அன்னைக்கு அந்த பழத்தை வாங்கி சாத்தான் பக்கம் போயிட்டான். ஆதாம் ஏவாள். இன்னைக்கு நீங்களும் நானும் அல்லது நம்முடைய இந்த உலகத்தாரும் பழத்தை வாங்கி சாத்தான் பக்கம் போயிருக்கிறோமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிசாசை என்ன செஞ்சார்? வசனத்தினால தோக்கடிச்சார். பரலோகத்தில் உண்டாச்சு அந்த யுத்தம். பூலோகத்தில் ஏதேன் தோட்டத்தில் வந்துச்சு. அது அப்படியே யார்கிட்ட வருது? இயேசு கிறிஸ்து வருது. இப்போது இது நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமான ஒரு போராட்டம், இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமான ஒரு போராட்டம். நான்காவது இந்த போராட்டம் இப்படியே நடந்துக்கிட்டே இருக்குமா? இதுக்கு ஏதாவது முடிவு இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஆமாம், இதுக்கு முடிவு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. இது கண்டிப்பாக ஒரு முடிவு இருக்குது. எப்போ? அதுதான் நம்ம படிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆவது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆவது அதிகாரம் 27 வாசிங்க. 27. சரி, 26 வாசிங்க. பயிரானது வளர்ந்து கதிர் விட்ட போது களைகளும் காணப்பட்டது. ஆண்டவரே, பின்ன அதில் களைகள் எப்படி உண்டாச்சு? நீங்கள் என்ன செய்யாதீங்க, இப்போயே என்ன செய்யாதீங்க, களையை பிடுங்கி போடாதீங்க. யூ வெயிட்ஸ். அதுக்கு என்ன கொடுப்போம்? கால அவகாசம் கொடுப்போம். அது என்ன செய்யட்டும்? வளரட்டும். அது வளர்ந்த பிறகு நம்ம என்ன செய்யலாம்? அதை பிடுங்கி போடலாம். வசனம் சொல்லுது, வேண்டாம், களைகளை பிடுங்கும்போது நீங்கள் கோதுமையோடு கூட வேரோடு பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். ரெண்டு வளரட்டும். அது வளரடா அதோட குணம் என்ன செய்யும் தெரியும். ஒருவேளை கோதுமையும் களையும் ரெண்டாக வளரும்போது உங்களுக்கு அடையாளம் தெரியாமல் இருக்கலாம். தேவனுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் களைகளும் இருக்குது, நல்ல மணிகளும் இருக்குது. அப்படி தானே? களைகளும் இருக்குது, நல்ல பயிர்களும் வளர்ந்துருக்கு. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் என்ன கொடுக்குறாரு? கால அவகாசம் கொடுக்குறாரு.
இப்பயே அதுக்கான நியாய தீர்ப்பெல்லாம் கொடுத்து என்ன செய்யலை, அவங்கள அழிச்சு போடலை ஆண்டவர். இப்பயே அவங்களுக்கு துன்மார்க்கர்களுக்கு உடனுக்குடனே தண்டனை கொடுத்து அவங்கள என்ன செஞ்சிடலாம், ஆண்டவர் அழிச்சு போடலை. அவங்களுக்கு என்ன கொடுக்குறாருன்னா கால அவகாசம் கொடுக்குறாரு. அவங்கள வளர விடுங்க. வளர வளரதான் அந்த கலையோட குணம் தெரியும். அதுக்கப்புறம் என்ன செஞ்சிடலாம். அடுத்த வசனம் வாசிங்க. அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னார் என்றார். ஆமாம், வளர விடுங்க. எப்போ அதுக்கான முடிவு இருக்கும்? இப்போ அதுக்கான முடிவெல்லாம் கட்டாதீங்க. நீங்கள் எப்போ அதுக்கான முடிவு இருக்கும்? அறுப்பு காலம்னு ஒன்று வரும் இல்லையா, அப்போது களைகளுக்கு எல்லாம் முடிவு உண்டு. ஆண்டவர் சொல்கிறாரு வளர விட்டோம், கால அவகாசம் கொடுக்குறார். அப்போது அதுக்கான முடிவு உண்டு. மாபெரும் ஆன்மீக போராட்டத்துக்கு முடிவு உண்டு. ஆண்டவர் சாத்தானுக்கு கடைசியாக முடிவு கட்ட போகிறார். கல்வாரி சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனுக்கு ஒரு சின்ன ஒரு சாவுமணி அடித்தார். தன்னுடைய உயிரையே அந்த கல்வாரி சிலுவையில் கொடுத்து. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்ததிலிருந்து அவர் மரிக்கிற வரைக்கும் அவருக்கு நிறைய போராட்டங்களை கொண்டு வந்தாங்க. போராட்டம் போராட்டம் போராட்டம். அவர் பிறந்ததுலேருந்தே போராட்டம் தான். அப்படி தானே? குழந்தைய கொன்றணும், குழந்தையா இருக்கும்போதே அவரை கொன்றணும், ராஜா மூலமாக கட்டலை, போராட்டம். பரிசேயர்கள் சதுசேயர் மூலமாக அவர்களுக்கு போராட்டம். கடைசி அந்த மரணத்தின் மூலமாக சாத்தானுக்கு ஒரு சின்ன சாவுமணி அடித்தார். ஆனால் இப்போவும் கால அவகாசம், வளரட்டும். வளர்ந்த பிறகு அதுக்கு அறுவடை காலத்தில், நியாய தீர்ப்பின் காலத்தில் சாத்தானுக்கு ஒரு மிகப்பெரிய முடிவை தேவன் வச்சிருக்கிறார். இன்னைக்கு மாபெரும் ஆன்மீக போராட்டத்தில் சாத்தான் கையில் இருக்கிற ஆயுதம் சூதும் முகஸ்துதியும். ஆனால் ஆண்டவர் கையில் இருக்கக்கூடிய ஆயுதம் சத்தியமும் நீதி மட்டும்தான். சத்தியத்தையும் நீதியை விசுவாசிக்கிற பிள்ளைங்க எல்லாரும் ஆண்டவர் பின்னாடி நிற்பாங்க. இந்த உலக ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவருடைய வார்த்தை விட்டு விலகுகிற பிள்ளைங்க, தேவனுக்கு விரோதமாக பிரமாணத்தை கை கொள்ளாத பிள்ளைங்க சாத்தான் பக்கம் நிற்பாங்க. தேவனுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த ஆன்மீக போராட்டத்தில் நீங்களும் நானும் யார் பக்கம் நிற்கிறோம்? எபேசியரில் 6வது அதிகாரத்தில் படித்தோம் இல்லையா, என்னென்ன இந்த போராட்டத்தில் நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக நாம் நிற்கணும் அப்படின்னு சொல்லி. எபேசியர் 6வது அதிகாரத்தில் படிங்க, 11வது வசனம். ஆகையால் இல்லை 6:11 வாசிங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஆமாம், நீங்கள் பிசாசை நீங்கள் எதிர்க்கணும்னு சொன்னால் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள். என்னென்ன சர்வாயுத வர்க்கங்கள் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறாருன்னா இங்கே பட்டியலிடுகிறார். என்னென்ன சர்வாயுத வர்க்கங்கள் அப்படின்னு சொல்லி பட்டியலிடுகிறார். சொல்லிட்டு சொல்கிறாரு, 13வது வசனத்தில் தான் படிக்கிறோம். சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு 17வது வசனத்தில் ரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொள்ளுங்கள். ஒரு ஆயுதங்களை சொல்கிறார். சத்தியம், அடுத்து நீதி, சமாதானம், இப்படிங்கிற ஆயுதங்களெல்லாம் சொல்லிட்டு கடைசியாக வேதவசனம் அப்படிங்கிற ஆயுதம்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு ஆயுதத்தை சொல்கிறாரு, ஜெபம் என்கிற ஒரு ஆயுதம். மாபெரும் ஆன்மீக போராட்டத்தில் நம்ம கடவுள் பக்கம் நிலச்சிருக்கணும்னு சொன்னால் ஒன்று வேதவசனம், இன்னொன்று ஜெபம். இந்த 2 ஆயுதத்தை நம்ம கையில் வச்சுருக்கணும். ஒரு மோசஸ் ராஜ்குமார் அப்படின்னு ஒரு பாடல் ஆசிரியர் எழுதுகிறார். என்ன பாட்டு?
அவர் எழுதும்போது இந்த பாட்டு எழுது, கிறிஸ்தவன் முட்டி போட்டு ஜெபம் பண்ணான்னா பிசாசு முதுக காட்டி ஓடுவான் அப்படின்னு எழுதுவார். நாம் ஜெபிக்கிற ஜெபம் பிசாசுக்கு ஒரு பயத்தை கொடுக்கும். தேவனுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை ஒரு 3 பிசாசுகள் என்ன செஞ்சுதான் திட்டம் தீட்டிச்சான். இன்னைக்கு எப்படியாவது ஒரு 3 குடும்பத்தில் போய் சமாதானத்துக்கு எடுத்து விட்டுறணும், சந்தோஷம் இல்லாமல் ஆக்கி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பிசாசுகள் திட்டம் போட்டுச்சான். முதல் பிசாசு ஒரு வீட்டுக்கு போச்சு. அங்கே போய் தன்னுடைய வேலையை காட்டிடுச்சு, குடும்பத்தில் பிரச்சனை உண்டாக்கிடுச்சு, சமாதானத்தை கெடுத்து போட்டுருச்சு. 2வது பிசாசு இன்னொரு வீட்டுக்கு போச்சு, அங்கே சமாதானம் இல்லாமல் உருவாக்கிட்டு வந்துருச்சு. 3வது பிசாசு அந்த வீட்டுக்கு போச்சு, அங்கே அவங்களுடைய வேலை செய்ய முடியல. அடுத்த நாள் இந்த 3 பிசாசு ஒன்று சேர்ந்து பேசிச்சான், நான் இந்த மாதிரி இந்த வீட்டுக்கு போனேன், நான் என்னுடைய வேலையை கரெக்டாக செஞ்சு முடிச்சிட்டேன். இன்னொரு பிசாசு சொல்லிச்சா, நானும் இன்னொரு வீட்டுக்கு போனேன், அங்கே என்னுடைய வேலையை நான் சரியாக செஞ்சு முடிச்சிட்டேன். 3வது பிசாசு சொல்லிச்சான், என்னால் அந்த வீட்டுக்குள்ளே நுழைய முடியலை. காரணம் என்ன தெரியுமா? அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால் அந்த வீட்டுக்குள்ளே என்னால் நுழைய முடியலை அப்படின்னு பிசாசு சொல்லிச்சான். நாம் ஜெபிக்கிற ஜெபம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொன்னார், சாத்தான் போயிடுச்சு. அதனால் சாத்தான் எப்பெல்லாம் என்ன சோதிக்கிறானோ அப்போல்லாம் அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொன்னால் அவங்கள விட்டு போயிடுவானா? நோ. ஜெபம், வேத வசனம், சர்வாயுத வர்க்கம் நம்ம கையில் இருக்கணும். நீங்களும் நானும் ஆண்டவருடைய போர் படையில் நிற்கிற யாரு? போர் சேவகன். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு, நீயும் கிறிஸ்துவுக்காக போர் சேவகனாக தீங்கு அனுபவி. ஆண்டவருக்காக இந்த மாண்பெரும் ஆன்மீக போராட்டத்தில் சாத்தானை எதிர்த்து நிற்கிற ஒரு போர் சேவகன் நீங்களும் நான். சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு சாத்தானை எதிர்க்கிற தேவனுடைய பக்கம் நிற்கிற ஒரு போர் சேவராக நிற்கிற நீங்களும் நான் ஒரு நல்ல முடிவை நாம் என்ன செய்ய போகிறோம்? எடுக்க போகிறோம். எத்தனை நாளுங்க இந்த போராட்டம் என் வாழ்க்கை முடிஞ்சிடும் போலையே அப்படின்னு ஒரு நாள் நினைக்காதீங்க. ஆண்டவர் கண்டிப்பாக இந்த போராட்டத்துக்கு முடிவு கட்டுவார். முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகக்கூடாது. நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் நித்திய ஜீவனை தரப்போகிறார். ஒரு நாளும் இந்த ஆன்மீக போராட்டத்தில் சாத்தான் பக்கம் விழுந்துடாதீங்க. ஆதாம் ஏவாளும் பாவம் செஞ்சு அவங்க பக்கம் போனாங்க. தேவ ஜனங்கள் இன்னைக்கு ஒரு சிலர் இன்னைக்கு அவங்க பக்கம் போயிட்டாங்க, சாத்தான் பக்கம் போயிட்டாங்க. தேவ ஜனங்களே, சாத்தான் பக்கம் விழுந்துடாதீங்க. சாத்தானை ஜெயிப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும்போது என்ன சொல்லணும்? நம்ம அவரை பார்த்து, இதோ இவரே நம்முடைய நேசர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பில் களி கூறுவோம் அப்படிங்கிற கூட்டத்தில் நீங்களும் நானும் இருக்கணும். எந்த கூட்டத்தில் நாம் இருக்கக்கூடாது? குன்றுகளே மலைகளே எங்கள் மேலே விழுங்க, ஆட்டுக்குட்டியானவருடைய பிரகாசத்தை எங்களால் தாங்க முடியல அப்படிங்கிற கூட்டத்தில் நாம் இருந்துடக்கூடாது. எந்த முடிவும் நாம் எடுக்க போகிறோம்? த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் நமக்கு எதை கொடுக்குறாரு? பவர் ஆஃப் சாய்ஸ் கொடுக்குறாரு. நீங்கள் எந்த பக்கம் நிற்க போகிறீங்க? மரணமா ஜீவனா? நித்திய ஜீவனா நரகமா? நன்மையா தீமையா? முடிவெடுக்க வேண்டியது நம்ம கையில். நல்ல முடிவு எடுப்போம், ஆண்டவர் பின்னாடி நிற்போம், சாத்தானை ஜெயிப்போம், நித்திய ஜீவனை சுதந்திரிப்போம். ஆண்டவர் சாத்தானுக்கு நித்திய முடிவை கட்டக்கூடிய காலம் வந்துருச்சு. அதற்காக நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு சிறிய ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, தர்மையான பாட வேளையில் எங்கள் மாபெரும் பிரபஞ்ச போராட்டம், ஆன்மீக போராட்டம் அப்படிங்கிற பாடத்தில் ஆண்டவரே நல்ல ஒரு பாடத்தை நாங்கள் படித்தோம். சாத்தானவன் பரலோகத்தில் உமக்கு விரோதமாக தொடங்கிய யுத்தம் இன்றைக்கி பூமியில் தொடங்கி ஆண்டவரே இன்றைக்கி ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்கு விரோதமாக இன்றைக்கி தன்னுடைய யுத்தத்தை செய்து கொண்டு வருகிறான். எல்லாரையும் தன் பக்கம் இழுத்து கொண்டு வருகிறான். ஆனால் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அவன் பக்கம் போயிடாதபடிக்கு நாங்கள் எப்பொழுதும் ஒரு நல்ல போர்ச்சேவனாக உம்முடைய சமூகத்தில் நிற்கிற பிள்ளைகளாக இருக்க உதவி செய்யுங்க. நல்ல ஒரு தீர்மானத்தை எடுத்து ஆண்டவரே நாங்கள் நித்திய ஜீவனுக்குரிய பிள்ளைகளாக வாழ்வதற்கு ஆண்டவரை உதவி செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.